தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜயை கடுமையாக சீண்டினார், தோல்வி அடைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நேற்றைய தினம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நடிகர் விஜயை சீண்டினார். 75 ஆண்டுகால பழமையான ஒரு கட்சி திமுக. நீங்கள் லாலிபாப் சாப்பிட்ற ஒரு பேபி என கூறியுள்ளார். மேலும் நீங்கள் அரசியலில் ஹீரோ இல்லை, லிட்டில் பாய் என விஜயை கடுமையாக கூறியுள்ளார். அதாவது 75 ஆண்டுகால பழமையான கட்சி திமுக அப்படின்னு. ஏன் இந்த திமுக அண்ணா திமுக மாறி மாறி தான் ஆட்சிக்கு வரணுமா? வேற ஒரு ஆள் புதுசாக ஆட்சிக்கு வரக்கூடாதா? இன்னைக்கு என்ன மாடல், புது மாடல் செல்ஃபோன் வாங்குகிறோம். சேலை எடுக்க போனால் புது டிசைனில் என்ன சேலை வந்திருக்கு அப்படின்னு கேட்குறோம். அப்போ இதெல்லாம் புதுசாக பார்க்குறோம்ல. ஒரு அரசியலுக்கு கட்சிகள் ஏன் பழமையான கட்சின்னு சொல்கிறீங்க? ஏன் பழசையே தேர்ந்தெடுக்கிறீங்க? புது கட்சியை தேர்ந்தெடுத்தா என்ன? இன்றைக்கி விஜய் ஹீரோ கிடையாது, லிட்டில் பாய் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியும் கட்சி ஆரம்பித்து 16 வருஷம், புது கட்சி தான். தமிழக வெற்றி கழகமும் புது கட்சி தான். தமிழ்நாட்டில் நிறைய புது கட்சிகள்லாம் இருக்குது. உங்கள் கூட்டணியிலே இருக்கிற மக்கள் நீதி மையம் ஒரு புது கட்சி தான். நிறைய சாதி அமைப்புகள்லாம் இருக்குது உங்கள் கூட்டணியில், அதுவும் புது அமைப்புகள் தான். இன்றைக்கி விஜய் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அரசியலில் ஹீரோ கிடையாது, லிட்டில் பாய் அப்படிங்கிறாங்க. அவருக்கு வயசு 54 வயசு ஆச்சு. சரி, ஓகே, அவர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் ஹீரோ கிடையாது, லிட்டில் பாய், லாலிபாப் சாப்பிட்ற பேபி அப்படின்னா, அப்போ நீங்கள் யார்? நீங்கள் என்ன அரசியலில் பழந்துன்னு கொட்டப்பட்டவங்களா? பிரேமலதா என்ன அரசியலில் பழந்துன்னு கொட்டப்பட்டவங்களா? விஜயகாந்த் செத்த பிறகு தானே அரசியலுக்கு வந்திருக்கீங்க. விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சமயக்கட்டை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. குடும்ப பெண்ணாக தானே இருந்தீங்க, அரசியல்வாதி கிடையாதுல்ல. விஜயகாந்த் செத்த பிறகு இந்த கட்சியை குடும்ப கட்சியாக மாற்றிட்டீங்க, அரசியலுக்கு வந்திருக்கீங்க, பேரம் பேசுகிறீங்க. கட்சியை காமிச்சு திமுக கிட்ட 300 கோடி ரூபா பேரம் பேசி வாங்கியிருக்கீங்க. நீங்கள் என்னமோ அரசியலில் பறந்துன்னு கொட்டை போட்ட ஒரு பழமையான அரசியல்வாதி மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் விஜயகாந்த் செத்த பிறகு தானே அரசியலுக்கே வந்திருக்கீங்க. அது வரைக்கும் விஜயகாந்த் வீட்டில் கிச்சனையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஒரு தலைவர் ஒரு பிரேமலதா ஒரு அகம்பாவத்தின் உச்சம். திருமாவளவன் கடலூரில் வேட்பாளர் பேர் அறிமுகப்படுத்துகிறாப்புல பிரேமலதான்னு சொல்கிறாங்க. பிரேமலதா அங்கே திரும்பிக்கிட்டாங்க. இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன எந்திரிக்கிறது, இவன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா நடந்துக்கிட்டாங்க. பிரேமலதாவுக்கு ஆணவம், அந்த ஆணவம் அகம்பாவத்தில் பிரேமலதா தோல்வி அடைய போகிறாங்க. விருத்தாச்சலத்தில் ஏற்கனவே திருமாவளவன் கட்சியை சார்ந்தவங்க பிரேமலதாவுக்கு காலை வாரிட்டு இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சீண்டிருக்காங்க. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க பிரேமலதாவுக்கு எதிராக இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வேலையை பார்ப்பாங்க. ஆக பிரேமலதா வருகிற சட்டசபை தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் தோல்வி அடைகின்றார்.